திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கோவில், அருணாச்சல ஈஸ்வரர் கோவிலோட கிளை கோவில் மாதிரி. அந்த கோவிலுக்கு வெளியே தினமும் ஒரு குருடன் உட்கார்ந்திருப்பான். பேரு கண்ணன். கண்ணு தெரியாது, ஆனா வாய் முழுக்க ஓம் அருணாச்சலா என்ற மந்திரம். ஊர்க்காரங்க பிச்சை போடுவாங்க. அவன் அந்த காசுல கொஞ்சம் சாப்பிட்டு மீதிய கோவில் உண்டியலை போடுவான். பூசாரி ஒரு நாள் கேட்டாரு, டேய் கண்ணா, உனக்கே சாப்பாடு இல்லை, எதுக்கு உண்டியல்ல போடுற? கண்ணன் சிரிச்சான். ஐயா, கண்ணு தெரியல, ஆனா மனசு பெரியது. அவன் என்னை கேட்காம தினமும் மூச்சு தரான். நான் கேட்காம காசு தரேன். கணக்கு சரியா போச்சு. ஒரு வருஷம் ஓடுச்சு. கோவில் ரொம்ப பழசாயிடுச்சு. மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது. சுவர் எல்லாம் வெடிச்சு போச்சு. ஊர்ல பெரியவங்க கூடி பேசினாங்க, கோவிலை கட்டி திருப்பி அமைக்கணும், ஆனா காசு இல்லை. தலைவர் சொன்னாரு, 10 லட்சம் வேணும். யார்கிட்ட போய் கேட்கறது? அன்னைக்கு ராத்திரி குருடன் கண்ணன் கோவில் முன்னாடி உட்கார்ந்து அழுதான். அருணாச்சலா, உன் வீடு இடிஞ்சு போகுதே, நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அவனுக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில் ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு. உள்ள இருந்து ஒரு பெரிய செல்வந்தர் இறங்கினாரு. மும்பையில இருந்து வந்திருக்காரு. அவர் நேரா குருடன் கண்ணன் கிட்ட வந்தாரு. நீதான கண்ணன்? கண்ணன், ஆமா சாமி, ஆனா உங்களை பார்க்க முடியல. செல்வந்தர் கண் கலங்கினாரு. 20 வருஷம் முன்னாடி நான் தற்கொலை பண்ணிக்க போனேன். தொழில் நஷ்டம், கடன் தொல்லைன்னு இந்த கோவில் வாசல்ல உட்கார்ந்து சாகலாம்னு வந்தேன். அப்போ நீ கண்ணு தெரியாமலேயே, ஐயா ஏன் அழுறீங்க, அருணாச்சலர் இருக்கிறாரு, அவன் தருவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை என்னை உயிரோட வச்சுது. இன்னைக்கு நான் கோடீஸ்வரன். உன்னை தேடி 20 வருஷமா அலைஞ்சேன். இன்னைக்கு தான் நீ கிடைச்ச. செல்வந்தர் கண்ணன் காலில் விழுந்தாரு. அடுத்த மாசமே கோவில் திருப்பணி ஆரம்பிச்சது. 10 லட்சம் இல்லை, 1 கோடி கொடுத்தாரு அந்த செல்வந்தர். புதுக்கோவில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு குருடன் கண்ணன் கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. பூசாரி கேட்டாரு, கண்ணா, இப்போ சந்தோஷமா? கண்ணன் சிரிச்சான். ஐயா, 20 வருஷமா நான் கோவிலுக்கு வெளியே உட்கார்ந்திருந்தேன். இன்னைக்கு தான் முதல் தடவை கோவிலுக்குள்ள வந்தேன். ஆனா எனக்கு தெரியும், அருணாச்சலர் 20 வருஷமா என் கூடவே தான் இருந்தாரு. நான் அவரை காப்பாத்துறேன்னு நினைச்சேன், ஆனா அவர் தான் என்னை காப்பாத்தினாரு. நம்பிக்கை உள்ள இடத்துல கடவுள் வருவாரு. கடவுள் வர நினைச்சா மூடுன கதவை கூட திறப்பாரு. அன்னைக்கு மேலே இருந்து மல்லிகைப்பூ மலை மாதிரி கொட்டுச்சு. நீதி, கண்ணால பார்க்க முடியாத கடவுளை நம்பிக்கைன்னு ஒரு கண்ணால பார்க்கலாம். நீ கொடுக்கறது சின்னதா இருந்தாலும் மனசு பெருசா இருந்தா கடவுள் அதை 100 மடங்கா திருப்பி தருவாரு. இந்த கதை உங்க மனசை தொட்டா ஒரு லைக் போடுங்க. நம்பிக்கை இழந்த யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.